ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட பிளானே என்னன்னா, காவேரிக்கு எல்லா பழைய நினைவுகள்லாம் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சாரதாம்மா என்ன சொல்றாங்கன்னா, "கண்டிப்பா தம்பி, இதுக்கு மேல ஆம், குட்டி காவேரியை கஷ்டப்படுத்த மாட்டோம். அது மட்டும் இல்லாம இவ அம்மா இல்லாம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எப்படியாவது காவேரிக்கு பழைய நினைவை கொண்டு வரதுக்காக பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரியோட அம்மாவும் சொல்றாங்க. விஜயும் கண்டிப்பா இதுக்கு மேல காவேரியை விட்டு என்னால இருக்க முடியாது. காவேரி இல்ல பார்க்காம கூட இருந்துருவேன். ஆனா காவேரி இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் காவேரியை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் பொண்ணுகிட்ட என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவகிட்ட காவேரி நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சாரதாம்மா கிட்ட எல்லாமே சொல்றாங்க. இத கேட்டா சாரதாம்மா "நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் மாப்பிள. கண்டிப்பா இதுக்கான முடிவு நான் செய்றேன். இதுக்கான நீங்க என்ன கேட்டாலும் நான் உதவி செய்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா சாரதாம்மா எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு வருது. அதாவது இந்த எபிசோடு எல்லாமே எதிர்பார்த்த எபிசோடு தான். இந்த எபிசோடு தான் ப்ரொமோவும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா விஜய் சாப்பாடு செய்றாரு. அதாவது சாரதாம்மா வீட்டுக்கு சாப்பாடு செய்றாரு. அப்போ காவேரி கண்டிப்பா அம்மாவுக்கும் இந்த குழந்தைக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. அதனால தான் அடிக்கடி இந்த இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இவர் கூட விஜய் கூட அம்மா எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்பவும் பார்த்து விஜய் சாப்பிடும்போது என்ன சொல்கிறாருன்னா, "உங்கள் கைப்போக்கம் இன்னும் மாறவே இல்லை" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி என்ன யோசிக்கிறாங்க. உடனே சாரதாம்மா கிட்ட காவேரி கேட்குறாங்க. அதுக்கு காவேரி கிட்ட சாரதாம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, "அதெல்லாம் அப்படி தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா "நாங்கள் உங்களை டின்னருக்கு கூப்பிட்றோம் நைட்டு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாம்மா, "அதுக்கு என்ன, கண்டிப்பாக வந்துடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் காவேரி இது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குட்டி காவேரி சொல்கிறாங்க, "மிஸ், உங்களையும் தான் மேம் மிஸ் கூப்பிட்றோம். நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும் மிஸ்ன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதே மாதிரி டின்னருக்கு போகிறாங்க. டின்னருக்கு போனால் காவேரி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு விஜய். இவங்க தான் தாத்தா, இவங்க தான் சித்தப்பா, இவங்க தான் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு இந்த வீடெல்லாம் பார்த்துட்டு எங்கேயோ இந்த வந்திருக்கோமே, கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ இங்கே நம்ம கண்டிப்பாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் நினைவுகள்லாம் தோணுது, ஏன் இப்படிலாம் நம்மளுக்கு நினைக்க தோணுது, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குட்டி காவேரி கிட்ட சொல்கிறாங்க, "இந்த சமையல் உங்கள் செல்வி அக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு. அப்போ காவேரியோ பார்த்து குட்டி காவேரி சொல்கிறாங்க, "இது செல்வி அக்கா செய்யலை, இது எங்கள் அப்பா உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் நான் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு" சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீட்டை விட்டு போங்காட்டி காவேரிக்கு ஏதாவது நினைவுகள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சாரதாம்மா கிட்ட காவேரி சொல்லி அழுகுறாங்க. "ஏதோ எனக்கு பண்ணுதுமா, ஏம்மா இவரை பார்த்தா மட்டும் எனக்கு அப்படி தோணுதுன்னு" சொல்லி அழுகுறாங்க. இப்போ சாரதாம்மா உண்மையை சொல்லுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.